ஓஹச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வண்டி சக்கரம் இந்த படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமலும் இருக்கலாம். இன்றைக்கி இருக்க தலைமுறை எந்தளவுக்கு இந்த படத்தை பற்றி தெரியும் அப்படின்றது எனக்கே சந்தேகம் தான். இருந்தால் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக சொல்கிறேன். என்னென்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகன் சிவகுமார். இப்போ சூர்யா, கார்த்தி அவங்களுடைய அப்பா சிவகுமார் நடித்த திரைப்படம். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இப்போ சிவகுமார் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும்ல, அவர் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருப்பார் பொதுவாக அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. இப்போ சிந்து பைரவி படம்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு சாஃப்டான கதாநாயகன், மென்மையான கதாபாத்திரத்தில் நடித்து, பொதுவாக சிவகுமார் நடிக்கக்கூடிய படம் எல்லா படமே அப்படி தான் இருக்கும். அன்னக்கிளி திரைப்படத்தில் அவர் எவ்வளோ மென்மையான கதாநாயகனா, சாஃப்ட் ஹீரோ அப்படின்னாலே சிவகுமார் தான் போடுவாங்க பொதுவாகவே அந்த காலகட்டத்தில். சிவகுமார் அன்னக்கிளி படத்தினுடைய கதாநாயகன் சிவகுமார். அதுபோல் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்தினுடைய கதாநாயகன் சிவகுமார். சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் கதாநாயகன் சிவகுமார். நான் பாடும் பாடல் படத்தின் கதாநாயகன் சிவகுமார். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்படின்னாலே சாஃப்டான கதாபாத்திரம் இருந்தால் இதில் சிவகுமார் மிக அருமையாக ஆழமாக தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி முத்திரை பதிப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த ஊரே நடுங்கக்கூடிய ஒரு ரவுடியாக ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, என்னது ரவுடியாக ஆக்ட் பண்ணாரா? ஊரே நடுங்கக்கூடிய கதாபாத்திரத்தில் பிஸ்தாவாவா? அவர் அப்படியே தாதாவா? சிவகுமார் தாதாவா நடித்தா எப்படி இருக்கும்? ரசிக்க முடியுமா? அவர் அப்படி நடிக்க தெரியுமா? நடிப்பாரா? அந்த அளவுக்கு நடிப்பாற்றலை வெளிப்படுத்த முடியுமா அவரால் அப்படின்ற மாதிரி நீங்களே நினைக்கிறீங்களா? இந்த வண்டி சக்கரம் படத்தில் அவருடைய கேரக்டர் ஒரு தாதா கேரக்டர் தான். தாதா கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருந்தார். கஜா அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். கர்நாடக மாநிலத்தில் நடக்கக்கூடிய கதை. ஃபுல் பிக்சரும் மைசூரில் ஷூட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு தமிழ் படத்தை மைசூரில் முழு படப்பிடிப்பு நடத்தி இருக்கிறார்கள். அதில் மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அப்படின்றோம்ல, காய்கறி மார்க்கெட். காய்கறி மார்க்கெட்லாம் சும்மா சின்ன மார்க்கெட் கிடையாது, பெரிய அளவில். இப்போ இங்கே கொத்தபால் சாவடி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த பேட்டர்னில் இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்குல்ல, இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு அங்கே தேவராஜா மார்க்கெட். தேவராஜ உடையார் அப்படி. அது மைசூரை ஒரு காலத்தில் மைசூரினுடைய தந்தை அப்படின்னு சொல்லலாம். அங்கே எல்லாமே மைசூருக்குள்ளே நுழைஞ்சனால தேவராஜ நகர், தேவராஜ நகர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக தேவராஜா பேரில் தான் இருக்கும். அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தவர் மைசூரை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் பேரில் தான் இல்லாமல் அங்கே தேவராஜ மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட்டில் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்தி இருக்கிறார்கள். அந்த மார்க்கெட்டில் அப்படியே கஜா என்ற கதாபாத்திரத்தில் அப்படியே பலரும் நடுங்கக்கூடிய அளவிற்கு வைத்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் கஜா. அந்த கதாபாத்திரத்தில் சிவகுமார். ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை? இப்படி என்னென்னா, இந்த படம் வண்டி சக்கரம் படம் 1980 திரைக்கு வரும்போதே இந்த படத்தை நான் ஃபிலிமாலயா பத்திரிகையில் இப்போ உதவி ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சி அப்படிங்கிற ப்ரெஷ் ஷோ அது பேரகன் அப்படின்னு ஒரு தேட்டரு. இப்போ இந்த எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு நேராக எதிர இருந்துச்சு, வாலாஜா சாலையில். இப்போ அந்த பேரகன் தேட்டர்லாம் இல்லை. அந்த பேரகன் தேட்டருன்றது பொதுமக்கள் பார்க்கக்கூடிய திரையரங்கம். அந்த பொதுமக்களோட பத்திரிகையாளரும் அமர வைத்து அந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சி நடந்துருச்சு. அதுக்கு சிவகுமாரும் அந்த பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்திருந்தார் அங்கு அப்படின்னு சொல்லி. அங்கே தான் அந்த திரைப்படத்தை நான் பார்த்தேன், 1980 பார்த்தேன். அப்படி யோசிச்சு பாருங்கள், அந்த திரைக்கு வந்தவுக்கு முன்னாடி அப்படி வரும்போது நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சிவகுமாருடைய படங்கள் தொடர்ந்து ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டே வருவேன். அவருடைய முதல் படத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லப்போனால். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நான் சிவகுமார் இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் எப்படி போட்டாங்க அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திருப்பூர் மணி. அந்த திருப்பூர் மணின்றது என்னென்னா, சிவகுமாருடைய மேனேஜராக இருந்தவர். சிவகுமாருடைய கல் ஷீட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர். சிவகுமாருடைய கல் ஷீட்லாம் படங்களுக்கு கல் ஷீட் கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சிவகுமாருக்கு மேனேஜராக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த திருப்பூர் மணியை, தன்னுடைய மேனேஜராக இருந்த திருப்பூர் மணி அவரை அப்படி மேனேஜராகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அவருக்கு வாழ்க்கையில் ப்ரொமோஷன் கொடுக்கணும், வளர்த்து விடணும் அப்படின்றதுக்காக அவரை தயாரிப்பாளராக சிவகுமார் உயர்த்தினார். அப்படி தயாரிப்பாளராக உயர்ந்த பிறகு திருப்பூர் மணி தயாரித்த திரைப்படங்கள் தான் வண்டி சக்கரம், ரோசாப்பூ ரவிக்கைக்காரி, ஆணிவேர், 1000 முத்தங்கள். இந்த படங்கள்லாம் எல்லா படத்துலையும் சிவகுமார் தான் கதாநாயகன் நடிப்பார், திருப்பூர் மணி தயாரிப்பாளர். அப்போ இப்போ கிட்டத்தட்ட இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த், ராஜ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ராமநாதன், சத்யராஜ், அந்த பேட்டன் அப்படி வைங்களேன்.
அதாவது மேனேஜரே படம் எடுக்கும்போது இவங்க இஷ்டப்படி எப்படிப்பட்ட கதாபாத்திரம் நடிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறலாம். இப்போ வெளி தயாரிப்பாளர் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து ஒரு சாஃப்டான கதாபாத்திரத்தில் சிவகுமாரை ஒப்பந்தம் செய்து அப்படி தான் வருவாங்க. சிவகுமாருக்கு வந்து அவருக்கும் ஆக்ஷன் ஃபிலிம் நடிக்கணும், கொஞ்சம் சண்டை கிண்டையெல்லாம் போடணும், அப்படியே ஒரு சண்டை காட்சிகளெல்லாம் நம்முடைய திறமையை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் நினைக்கலாம். ஒரு பிஸ்தாவாக நம்மளும் வரணும் படத்தில் அப்படின்னு. யாருமே வரலைன்னா அப்புறம் என்னத்தை பண்ணுறது? அப்போ தன்னுடைய மேனேஜர் திருப்பூர் மணி எடுக்கிற படத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கலாம்ல, சிவகுமார் நடிக்கக்கூடிய விரும்பக்கூடிய கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சுக்கலாம். அப்படி வரும்போது அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் சிவகுமார் இந்த படத்தில் நடித்தார் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்தில் அவர் நல்லாவே நடிச்சிருந்தார். அப்படியே அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு அந்த பெல்ட்டுலாம் இருக்குல்ல அதை போட்டுக்கிட்டு அப்படியே முறுக்கு மீசை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே தன்னுடைய குரலை எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு வேறு மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு முரட்டுத்தனமான ஒரு குரலை வைத்துக்கொண்டு பலரையும் மிரட்டி, பலரையும் ஆட்சி செய்து, பலரையும் அடக்கி, பலரையும் பயமுறுத்தி இந்த கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வந்து இந்த மார்க்கெட்லாம் மாமூல் வசூலித்துன்னு இருக்குல்ல அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் உண்மையாகவே சிவகுமார் நல்லாவே நடிச்சிருந்தார். அது ஆக்சுவலாக அதில் வந்து வடிவு அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் சரிதா அந்த படத்தின் ஒரு கதாநாயகியாக நடித்திருந்தார். 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. சிவகுமார் வந்து எந்த அளவுக்கு ஆழமாக நடித்திருந்தார் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி அப்படின்றது என்னென்னா, அந்த ஆண்டில் ஃபிலிம்ஃபேர் பத்திரிகை இருக்கு இல்லையா, அதில் வந்து சிறந்த நடிகராக சிவகுமாரை இந்த படத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறது ஃபிலிம்ஃபேர் பத்திரிகை. அதுலேருந்து புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த கதாபாத்திரத்தில், இந்த பிஸ்தா கதாபாத்திரத்தில் சிவகுமார் எந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் அப்படின்றது புரிஞ்சுங்க. ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கியிருக்காரு. சிறந்த நடிகராக சிவகுமார், சிறந்த நடிகையாக சரிதா, 2 பேருமே இந்த திரைப்படத்திற்காக விருது வாங்கியிருக்காங்க. அது இந்த படத்திற்கு இன்னொரு அடிஷ்னல் தகவல் என்னென்னா, இந்த படத்திற்கு கதையை எழுதியவர் வினு சக்கரவர்த்தி. நீங்கள் வினு சக்கரவர்த்தி நடிகராக தானே உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் வினு சக்கரவர்த்தி கதை எழுதினார்ல, அப்போ அதுவரை வினு சக்கரவர்த்தின்ற ஒரு ஆளை தமிழ் சினிமாவில் யாருக்குமே தெரியாது. காரணம், அவர் அதுக்கு முன்னாடி நடித்ததே கிடையாது. இந்த படத்திற்கு அவர் கதாசிரியராக உள்ள நுழைஞ்சவர். அவர் ரயில்வேயில், சதர்ன் ரயில்வேயில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். ரயில்வேயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பட உலகில் கதாசிரியராக உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்றது அவருக்கு ஆசை. இந்த கதையை கொண்டு வந்து சிவகுமார்கிட்ட போய் சொல்லி, சிவகுமார் இந்த கதையை கேட்டு கதை அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகி இந்த கதையை வந்து எடுக்கலாம், நம்ம நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தீர்மானித்து, அதுக்கப்புறம் திருப்பூர் மணிகிட்ட அந்த கதையை சொல்லி திருப்பூர் மணி இந்த கதையை கேட்டு திருப்பூர் மணிக்கு ரொம்ப பிடிச்சி போய் வினு சக்கரவர்த்தியை கதை வசனம் எழுத வைத்து சிவகுமார் கதாநாயகன் நடித்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் வண்டி சக்கரம். யோசிச்சு பாருங்கள். அப்போ வினு சக்கரவர்த்தி பின்னாடி நடிச்சிருக்கலாம், ஆனால் வினு சக்கரவர்த்தி கதாசிரியராக உள்ளே நுழைந்தவர். ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டராக உள்ளே வந்தவர் தான் ஆக்சுவலாக. இதில் வந்து அந்த சிவகுமாருக்கு கைத்தடின்னு இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவகுமாருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக, உதவியாளராக, அவருடைய கைத்தடியாக படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரத்தில் வினு சக்கரவர்த்தி படம் ஃபுல்லாகவே வருவார் வினு சக்கரவர்த்தி. அதனால் படம் ஃபுல்லாகவே இதில் நடிச்சிருந்தார் வினு சக்கரவர்த்தி அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த படத்தை இயக்கியவர் அருமையான இயக்குனரான கே. விஜயன் வந்து நடிகர் சிவாஜி கணேசனை வச்சு எவ்வளவோ வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர். அவரை வச்சு தீபம், அண்ணன் ஒரு கோயில், இன்னும் சொல்லப்போனால் ஹேட்ரிக், மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படமான திரிசூலம் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே. விஜயன் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். இந்த படத்திற்கு ஆக்சுவலாக இதில் வந்து குறிப்பிடத்தகுந்த இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் தான் சில்க் ஸ்மிதா அறிமுகம். சில்க் ஸ்மிதா வந்து விஜயலட்சுமி அப்படின்னு சொந்த பெயரை வைத்திருந்த சில்க் ஸ்மிதாவை இதில் தான் சில்க் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் இதில் அறிமுகம் செய்திருந்தார்கள். அதில் வந்து ஒரு தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாரில் வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாரில் வந்து நீ கேட்டுவேன், வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களே, புலமை பித்தன் எழுதிய பாட்டு. அந்த பாட்டு இடம்பெற்ற அந்த பாடல் காட்சியில் அந்த மது விற்பனை செய்யக்கூடிய, மது அருந்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான பெண், அதுதான் சில்க் ஸ்மிதா. இது அறிமுகம். அந்த பாடல் காட்சியில் சில்க் ஸ்மிதா ஃபுல்லாகவே வருவாங்க. அப்படியே படம் பார்த்து நாங்களாம் படம் பார்க்கும்போது, என்ன அது இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கண்ணெல்லாம் மேக்னெட்டிக் ஐஸாக்கு, இவ்வளவு வசீகர சக்தி உள்ள கண்களா, காந்த சக்தி உள்ள கண்களா. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் படம் முடிஞ்சு ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு வெளியே வரும்போதே படத்தை எந்த அளவுக்கு பேசினோமோ அதேமாதிரி இந்த பாடல் காட்சியில் இடம்பெற்ற இந்த சில்க் ஸ்மிதாவை பற்றி பேசினோம். அந்த பொண்ணு அப்போ பேரெல்லாம் தெரியாது எங்களுக்கு. அது யாருங்க அது? அந்த பாட்டு இதில் வந்து யாரோ ஒரு பொண்ணை போட்டிருக்காங்க, என்ன கண்ணெல்லாம் இப்படி இருக்குது, அப்படியே மேக்னெட் மாதிரி இருக்குது, இவ்வளவு கவர்ச்சி, இவ்வளவு காந்தம், அந்த கண்ணை பிடிச்சி இழுத்துரும் போல ஆளுகளை அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பேசலாம். பின்னாடி பார்த்தா சில்க் ஸ்மிதா பயங்கர ஃபேமஸான ஆர்டிஸ்ட் ஆகிடுச்சு இந்த படத்துக்கு பிறகு. அதனால் சில்க் ஸ்மிதாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதை ஆரம்பித்து வைத்த திரைப்படம் வண்டி சக்கரம். 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. அந்த ஆண்டில் வந்து தமிழ்
தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வந்து சிறந்த முதல் படம், 2வது படம், 3வது படம் இப்படிலாம் கொடுப்பாங்க. அந்த ஆண்டினுடைய சிறந்த 3வது படம் அப்படின்ற விருதை வண்டி சக்கரம் திரைப்படத்திற்கு தமிழக அரசாங்கம் கொடுத்தது. காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 1980ஆம் வருடத்தில் திரைக்கு வந்து சிவகுமார் கஜா என்ற ஒரு வன்முறை நிறைந்த கதாபாத்திரத்தில் நடித்து முத்திரை பதித்த வண்டி சக்கரம் திரைப்படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கு நான் இதை கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.